அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார். அதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்துள்ளார். மேலும் டெஸ்மா வழக்குகள் ரத்து செய்து ஊழியர்களின் பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றியது திமுக அரசு என்றும் தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். விவரங்கள் என்ன? நாட்டு மக்கள் மேல் உண்மையாக அக்கறை கொண்ட நமது இந்தியா கூட்டணி அரசு ஒன்றியத்தில் அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு உங்களது ஆதரவை தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சி அமைகிறதோ அப்போதுதான் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் வாழ்வில் நிம்மதி பிறக்கும் என்றும் 53,000 தொகுப்பூதிய ஆசிரியர்களை காலமுறை ஊதியத்தை கொண்டு வந்து அரசு ஊழியர்கள் இறந்து போனால் கருணை அடிப்படையில் குடும்ப நல நிதி வழங்கியது. அதே போல ஊதிய குழு மாற்றத்தை பலமுறை கொண்டு வந்தது. அதிமுக ஆட்சியில் முடக்கிவிட்டு போன அகவிலைப்படி உயர்வு, உயர்கல்வித்துறையை சேர்த்து 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் ஒரே நேரத்தில் 14 விழுக்காடு வழங்கியது என தொடர்ச்சியான திமுக அரசு சாதனைகளை செய்ததாகவும், அதே போல கடந்த அதிமுக ஆட்சியில் விட்டு போன பல்வேறு ஆசிரியர்களுக்கான திட்டங்களும் இந்த சூழலில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 3 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியை தற்பொழுது 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டது என்று பல்வேறு அரசு திட்டங்கள் என்பது ஆசிரியர்களுக்காக அதிமுக ஆட்சியில் நடைபெறாத திட்டங்களையும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தற்பொழுது திடீரென்று அரசு ஊழியர்கள் மீது கரிசனம் வந்துள்ள இந்த தேர்தல் நாடகமாக அதிமுக செய்து வருவதாகவும், ஆட்சியில் இருந்தபோது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஊதியம் எல்லாம் பற்றி முழுக்க விளம்பரம் கொடுத்த தற்பொழுது அதிமுக அரசு என்பது அதை பற்றி பேசாமல் தேர்தல் நேரத்தில் அது குறித்து பேசப்பட்டு வருவதாகவும், இப்படிப்பட்டவர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஊதியத்தை முதலமைச்சராக இருந்து கொண்ட போதே மிக மோசமான முறையில் பேசியதாகவும், அவர்களை மனவேதனைக்கு உள்ளாக்கிவிட்டு தற்பொழுது கபட நாடகம் ஏமாற்றுவதற்காக இந்த தொடர்ச்சியாக பழனிசாமி இது குறித்து பேசுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதே போல எஸ்மா உள்ளிட்ட நள்ளிரவில் அரசு ஊழியர்களுக்கு கைது செய்ததும் அதே போல அடக்குமுறையை செய்ததும் தான் அதிமுக ஆட்சியில் அரங்கேறியதாகவும், அந்த வழக்குகள் எல்லாம் ரத்து செய்து அரசு ஊழியர்களின் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றியது திமுக ஆட்சியில் தான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு உங்களின் ஆதரவை தர வேண்டும் என்றும், நாட்டு மக்கள் மேல் உண்மையான அக்கறை கொண்ட அரசு இந்தியா கூட்டணி அரசு ஒன்றியத்தில் அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று தற்பொழுது முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.